தமிழகம், கேரளா, கர்நாடகா என 3 மாநில போலீசாரின் கண்களிலும் விரலை விட்டு ஆட்டிய கடத்தல் வித்தகன் வீரப்பன். போலீசார் வீரப்பனை சுட்டுக் கொன்று ஏறத்தாழ 15 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இருந்தாலும் இன்றளவும் வீரப்பன் எப்படி கொல்லப்பட்டார் என்ற கேள்வி மக்கள் மனதில் எழுந்து கொண்டுதான் இருக்கிறது. தமிழக கர்நாடக எல்லையில் உள்ள கோபிநத்தத்தில் 1952ஆம் ஆண்டு ஜனவரி 18ஆம் தேதி முனிசாமி புலியாத்தம்மாள் தம்பதியினருக்கு மகனாக பிறந்தார் வீரப்பன். சிறுவயதில் மாடு மேய்ப்பதில் ஆர்வம் கொண்டிருந்த வீரப்பன் சால்பி என்பவரிடம் வேலைக்கு சேர்ந்து யானைகளை தந்தத்திற்காக வேட்டையாடுவது எப்படி என கற்றுக்கொண்டதாக கூறப்படுகிறது. வீரப்பன் தனது வாழ்நாளில் 1000க்கும் மேற்பட்ட யானைகளை வேட்டையாடியதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. நெற்றிப்பொட்டில் யானையை சுட்டுக் கொன்று தந்தங்களை எடுப்பது அவருடைய பழக்கம் என்று சொல்லப்படுகிறது. பண்டைய இந்தியாவில் பெரும் மதிப்புடைய பொருளாக சந்தன மரங்கள் கருதப்பட்டன. தமிழகம், கர்நாடகம், கேரள வனப்பகுதியில் மட்டுமே சந்தன மரங்களின் விளைச்சல் இருந்தது. திப்பு சுல்தான் காலத்தில் சந்தனமர வளர்ப்பு தேசியமயமாக்கப்பட்டு 1792ஆம் ஆண்டு சட்டமும் கொண்டுவரப்பட்டது. இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகும் தொடரும் இந்த சட்டத்தின்படி காடு, வீடு என எங்கு வளர்ந்தாலும் சந்தன மரங்கள் அரசுக்குத்தான் சொந்தம். வீடுகளில் வளர்க்கப்படும் சந்தன மரங்களை கூட வெட்டும் அதிகாரம் அரசுக்கு மட்டுமே உள்ளது. சந்தன மரங்களின் மதிப்பை நன்கு அறிந்த வீரப்பன் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் இருந்த சந்தன மரங்களை சட்டவிரோதமாக வெட்டி அதனை விற்பனை செய்து பல கோடி ரூபாய் வரை வருவாய் ஈட்டினார். சந்தன மர கடத்தல், யானை தந்தம் கடத்தல் ஆகிய சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட வீரப்பன் ஆழ்கடத்தல் எனும் அடுத்த படியையும் தொட்டார். தமக்கு வேண்டியது கிடைக்க வேண்டும் என்பதற்காக கடத்தப்பட்டவரின் உறவினர்களுக்கு கேசட் மூலமாக நிபந்தனைகளை அனுப்புவது வீரப்பன் பாணி. வணக்கம் எல்லாரும், அதாவது நாட்டு மக்களுக்கு நான் வணக்கம். ஆண்டவா, தமக்கு வேண்டியது கிடைத்துவிட்டால் புனை கைதியை பாதுகாப்பாக அனுப்பிவிடுவார். இல்லையென்றால் அவர்களின் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. 1972ஆம் ஆண்டு துப்பாக்கி வாங்குவதற்காக பெங்களூரு சென்ற வீரப்பன் அங்கு போலீசாரிடம் சிக்கிக் கொண்டார். தனக்கு கடுமையான தலைவலி இருப்பதாகவும் அதனால் எண்ணெய் வேண்டும் எனவும் போலீசாரிடம் கேட்ட வீரப்பன் எண்ணெயை தலையில் தடவுவதற்கு பதிலாக கையில் தடவினார். எண்ணெய் வழவழப்பில் கைவிலங்கை விடுவித்துக் கொண்டு போலீஸ் பிடியிலிருந்து தப்பினார். அதன் பிறகு இறுதி வரை அவர் போலீசார் கையில் சிக்கவே இல்லை. சிறையில் இருந்த வீரப்பனிடம் போலீசார் கைரேகை எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டும் உள்ளது. நக்கீரன் கோபால் வீரப்பனை சந்தித்து அவருடன் புகைப்படம் எடுக்கும் வரை பெங்களூரு சிறையில் எடுக்கப்பட்ட புகைப்படமே வீரப்பனின் அடையாளமாக இருந்தது. காடுகள்தான் தனது வாழ்விடம் என்பதை முடிவு செய்த வீரப்பன் காடுகள் குறித்து நன்கு அறிந்து கொள்ள தொடங்கினார். பறவைகள், விலங்குகள், மனிதர்களின் காலடி ஓசை என அனைத்தும் அவருக்கு அத்துப்படி. ஒரே இடத்தில் இருந்தால் போலீசிடம் பிடிபட்டு விட்டோம் என்பதற்காக கொரில்லா உத்தியையும் அவர் கடைபிடித்தார். 1987ஆம் ஆண்டு சந்தன மரத்தை கடத்த முயன்ற வீரப்பனை பிடிக்க வந்த வனத்துறை அதிகாரி சிதம்பரம் சுட்டுக் கொல்லப்பட்டார். இதனையடுத்து அவரை பிடிக்க கர்நாடக அரசு ஸ்ரீனிவாஸ் என்பவரது தலைமையில் அதிரடிப்படையை அமைத்தது. இந்த ஆபரேஷனின் போது அதிரடிப்படையின் வசமிருந்த வீரப்பனின் சகோதரி மாரி மர்மமான முறையில் உயிரிழந்தார். தங்கை சூர்பனகையின் மூக்கை அறுத்ததற்காக ராமனை கொல்ல துணிந்தான் ராவணன். அப்படி இருக்கையில் தனது சகோதரியை இழந்த வீரப்பன் அதிரடிப்படை அதிகாரி ஸ்ரீனிவாசை கொல்ல எத்தனித்ததில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை. சகோதரர் அர்ஜுனன் உதவியுடன் ஸ்ரீனிவாசை வனப்பகுதிக்கு அழைத்து வந்த வீரப்பன் அவரை சுட்டுக் கொன்றார். இந்த சம்பவத்திற்கு பிறகு வீரப்பன் இந்திய அளவில் பிரபலமடைய தொடங்கினார். தமிழக, கர்நாடக அரசுகள் இணைந்து வீரப்பனை பிடிக்க அதிரடி படைகளை அமைத்தன. இதற்காக பல கோடி ரூபாய்களும் செலவிடப்பட்டன. இரு மாநில அதிரடி படைகளும் கூட்டாக பல்லாயிரம் கிலோமீட்டர் பறந்து விரிந்து கிடக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் தேடுதல் வேட்டையை நடத்தின. இந்த தேடுதல் நடவடிக்கையில் வீரப்பனுக்கு அடைக்கலம் கொடுத்தார்கள் என்ற குற்றச்சாட்டின் பேரில் அல்லது வீரப்பனின் இருப்பிடத்தை காட்டிக் கொடுக்க மறுக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டின் பேரில் நூற்றுக்கணக்கான அப்பாவி மலைவாழ் மக்கள் கொடூரமாக சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டனர். இன்று வரையில் அவர்கள் வாழ்நாள் நோயாளிகளாக நடைபெணமாக வாழ்ந்து வருகின்றனர்.
தமிழக வனத்துறையின் வரலாற்றில் கருப்பு அத்தியாயமாகி போன வாச்சாத்தி வன்கொடுமை சம்பவமும் வீரப்பனின் கூட்டாளிகள் என கூறி மலைவாழ் மக்கள் பலர் கொன்று குவிக்கப்பட்டதாக புகார் எழுந்தது. வீரப்பன் தேடுதல் வேட்டை என்ற பெயரில் அதிரடிப்படையினர் தங்களது விளைநிலங்களை சேதப்படுத்தியதாக பழங்குடியின மக்கள் குற்றம் சாட்டினர். இதற்கெல்லாம் உச்சபட்சமாக 1991ஆம் ஆண்டு காவிரி விவகாரம் எழுந்தபோது தமிழக எல்லையில் இருந்த பெண்களை அதிரடிப்படையினர் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்ததாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து போலீசில் முறையிட்டு நடவடிக்கை எடுக்கப்படாததால் வீரப்பனிடம் உதவி கேட்டுள்ளனர் பாதிக்கப்பட்டவர்கள். போலீசாருக்கு பாடம் புகட்ட வேண்டி ராமாபுரம் காவல் நிலையத்தில் நுழைந்த வீரப்பன் 7 பேரை சுட்டுக் கொன்றதாகவும் உண்மையில் வீரப்பன் தங்களது பாதுகாவலன் என்றும் கூறுகின்றனர் பழங்குடியின கிராம மக்கள். 1991ஆம் ஆண்டு நடந்த வாச்சாத்தி சம்பவம் குறித்து தொடர்ந்து வெளியான செய்திகள் தேசிய அளவில் எதிரொலிக்க தொடங்கியது. இதனையடுத்து இந்த விவகாரம் குறித்து விசாரிக்க நீதிபதி சதாசிவம் தலைமையில் ஆணையம் ஒன்றை அமைத்தது தேசிய மனித உரிமைகள் ஆணையம். மாதேஸ்வரன் மலைப்பகுதியில் விசாரணை நடத்தப்பட்ட போது ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என யாரும் பாரபட்சம் இல்லாமல் துன்புறுத்தப்பட்டது தெரியவந்தது. அனைத்து தரப்பினரிடமும் விசாரிக்கப்பட்டு 2003ஆம் ஆண்டு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. அதில் மனித உரிமை மீறல்கள் நடத்தப்பட்டது உண்மைதான் என்பதை ஆணித்தனமாக எடுத்துரைத்தது சதாசிவம் ஆணையம். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும், தவறு செய்த அதிகாரிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற பரிந்துரைகளும் முன்வைக்கப்பட்டன. வீரப்பனை சுட்டுக் கொன்ற அதிரடிப்படை வீரர்களுக்கு வீடு, நிலம், பதவி உயர்வு என பரிசு வழங்கி கௌரவித்த அரசு பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்வை புனரமைக்க எதுவுமே செய்யவில்லை. 1991ஆம் ஆண்டு தமிழக கர்நாடக கூட்டு அதிரடிப்படை எஸ்பியாக கோபாலகிருஷ்ணன் நியமனம் செய்யப்பட்டார். வீரப்பனை கைது செய்யும் வரை திருமணம் செய்து கொள்ளப் போவதில்லை என்று உறுதி பூண்ட அவர் பல்வேறு கட்ட நடவடிக்கைகளையும் முன்னெடுத்தார். இதனை அறிந்த வீரப்பனின் கூட்டாளிகள் தாளவாடி சந்தையில் பலகை ஒன்றை வைத்தனர். அதில் தைரியம் இருந்தால் நேரில் வா கோபாலகிருஷ்ணா என்ற வாசகம் இடம்பெற்றிருந்தது. இதனை கண்டு வெகுண்டெழுந்த கோபாலகிருஷ்ணன் 2 மாநில அதிரடிப்படை வீரர்களையும் அழைத்துக் கொண்டு வீரப்பனை தேடிச் சென்றார். பாலாறு வனப்பகுதியில் அதிரடிப்படை வாகனம் சென்றபோது கண்ணிவெடி வைத்து 2 வேன்களும் தகர்க்கப்பட்டன. இதில் 22 பேர் உயிரிழந்தனர். படுகாயமடைந்த கோபாலகிருஷ்ணன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு பிறகு தமிழக கர்நாடக படைகளால் நெருங்க முடியாத ஆளாக உருவெடுத்தார் வீரப்பன். இந்த சமயத்தில்தான் காட்டில் வீரப்பனை பேட்டி எடுத்து அதனை தனது பத்திரிகையில் வெளியிட்டது நக்கீரன் இதழ். அரசியல்வாதிகளை கடுமையாக விமர்சித்திருந்த அந்த பேட்டி 2 மாநில அரசியல் வட்டாரத்திலும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அரசியல்வாதி மாதிரி மேடையில் ஏறி உன்னை காப்பாற்றனேன், உங்களுக்கு அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு நாடகம் போட்டுவிட்டு கடைசியில் ஆட்சிக்கு வந்த உடனே அவங்க சம்பாதிக்கிறதுக்கு போயிடுவாங்க. அப்புறம் அவங்களுடைய குடும்பம் அவங்க தான் சம்பாதிக்கணுங்கிறதுக்கு போயிடுவாங்க. ஆனால் மக்களுக்கு எதுவும் செய்ய மாட்டாங்க. அப்படி வீரப்பன் நாடல்ல. நக்கீரன் பத்திரிகை மீது கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன. நக்கீரன் அலுவலகத்தில் பணியாற்றும் வாட்ச்மேன் கூட வீரப்பன் போன்றுதான் மீசை வைத்திருப்பார், அவரை வைத்து புகைப்படம் எடுத்துவிட்டு வீரப்பன் என கூறுவதாக விமர்சித்தார் துக்ளக் ஆசிரியர் சோ. ஆயிரத்து 1990ஆம் ஆண்டு வீரப்பன் முத்துலட்சுமி என்பவரை திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு 2 மகள்கள் உள்ளனர். வீரப்பனை கைது செய்ய முடியாத அதிரடிப்படை அவரது மனைவியை சிறைப்பிடித்தது.
முத்துலட்சுமியை மீட்க டிஎஸ்பி சிதம்பரநாதன் உள்ளிட்ட 3 பேரை பிணை கைதிகளாக பிடித்து வைத்தார் வீரப்பன். முத்துலட்சுமி விடுதலை செய்யப்படுவதற்கு முன்பாகவே சிதம்பரநாதன் வீரப்பன் பிடியிலிருந்து தப்பி வந்துவிட்டார். வீரப்பனின் சகோதரர் அர்ஜுனன், கூட்டாளிகள் ரங்கசாமி, ஐயன்துரை உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். இவர்கள் 3வரையும் சிறையில் வைத்து பேட்டி எடுத்தது நக்கீரன் பத்திரிகை. இதனால் 3வரையும் மைசூரு சிறைக்கு மாற்ற முடிவு செய்யப்பட்ட நிலையில் அவர்கள் சைனைடு சாப்பிட்டு உயிரை விட்டதாக செய்திகள் வெளியாகின. இவர்களின் மரணத்தில் காவல்துறையின் பங்கு இருப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. தமையன் இறப்பால் கடும் கோபம் கொண்ட வீரப்பன் 3 பேரை கடத்தியதுடன் அர்ஜுனன் மரணத்திற்கு சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்ற நிபந்தனையை முன்வைத்தார். ஆனால் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்படவில்லை. பதிலுக்கு 3 லட்சம் ரூபாய் கொடுத்து அவர்கள் மீட்கப்பட்டனர். 1996ஆம் ஆண்டு வீரப்பன் சரணடைய விரும்புவதாக கேள்விப்பட்ட நக்கீரன் கோபால் அவரை நேரில் சென்று சந்தித்தார். அந்த சந்திப்பில் எடுக்கப்பட்ட வீடியோக்களை அப்போதைய முதலமைச்சர் கருணாநிதியிடம் காட்டினார். தமிழக, கர்நாடக அரசுகள் வீரப்பனின் விஷயத்தில் என்ன முடிவெடுப்பது என யோசித்துக் கொண்டிருந்த வேளையில் அவரை பிடிக்க அதிரடிப்படை தீவிர முனைப்பு காட்டியது. இதனால் அதிரடிப்படை வீரர்கள் 9 பேரை கடத்திச் சென்றார் வீரப்பன். உடனடியாக 2 மாநில முதலமைச்சர்களும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியதுடன் 9 பேர் விடுதலை தொடர்பாக வீரப்பனிடம் பேச்சுவார்த்தை நடத்த நக்கீரன் கோபாலை தூதுவராக அனுப்புவதாக அறிவித்தனர். ஒரு வழியாக பேச்சுவார்த்தையில் சுமூக நிலை ஏற்பட 45 நாட்களுக்கு பின்னர் அவர்கள் 9 பேரையும் வீரப்பன் விடுதலை செய்தார். ஏறத்தாழ 3 ஆண்டுகள் வீரப்பன் எந்த பிரச்சனையிலும் ஈடுபடாமல் இருந்தார். இதனால் அவரது சகாப்தம் முடிந்துவிட்டதாக பல்வேறு தரப்பினரும் நிம்மதி பெருமூச்சு விடத் தொடங்கினர். அந்த நிம்மதி சில காலம் கூட நிலைக்கவில்லை. 2000ஆம் ஆண்டு கன்னட சினிமா உலகின் சூப்பர் ஸ்டார் ராஜ்குமாரை தாளவாடியில் உள்ள அவரது பண்ணை வீட்டில் வைத்து துப்பாக்கி முனையில் கடத்தினார் வீரப்பன். இந்த கடத்தல் சம்பவம் குறித்து 2 மாநில அரசுகளுக்கும் கேசட் மூலமாக தகவலையும் அனுப்பினார். தமிழ் தேசிய கோரிக்கைகளுக்காக ராஜ்குமாரை கடத்தியதாகவும் அறிவித்தார். நாட்டையே பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது ராஜ்குமார் கடத்தல் சம்பவம். கர்நாடகாவில் வாழும் தமிழர்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியானது. இந்த முறையும் நக்கீரன் கோபால் தூதுவராக அனுப்பப்பட காட்டில் தான் நலமுடன் இருப்பதாக ராஜ்குமார் கூறும் வீடியோ வெளியானது. இதன் பிறகுதான் 2 மாநிலங்களிலும் நிலவிய பதற்றம் தணிந்தது. யாரும் ஒன்றும் வருத்தப்படாதீங்க, உங்க ராஜ்குமார் நிம்மதியா இருப்பான், நிம்மதியா வந்து சேருவான். தமிழர் தேசிய முன்னணி தலைவர் பழ நெடுமாறன், கொளத்தூர் மணி ஆகியோரும் ராஜ்குமாரை மீட்க தூதுவர்களாக அனுப்பப்பட்டனர். தமிழக திரையுலகின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட தூதுவராக செல்ல தான் தயாராக இருப்பதாக அறிவித்தார். 108 நாட்கள் போராட்டத்திற்கு பின்னர் ராஜ்குமார் விடுதலை செய்யப்பட்டார். ராஜ்குமாரை அவர் துன்புறுத்தியதாக கூறப்பட்டு வந்த நிலையில் பட்டு வேட்டி, பட்டு சட்டை என ஒரு விருந்தினரை உபசரிப்பது போல ராஜ்குமாரை வீரப்பன் உபசரித்து அனுப்பியதாக கூறினார் பழ நெடுமாறன். ராஜ்குமார் வீரப்பனை கடத்தியதை மையமாக வைத்து பின்னாளில் கில்லிங் வீரப்பன் என்ற படம் கன்னடத்தில் வெளியானது. ராம்கோபால் வர்மா இயக்கிய இந்த படத்தில் வீரப்பனை சுட்டுக் கொல்லும் போலீஸ் அதிகாரி கதாபாத்திரத்தில் ராஜ்குமாரின் மகன் சிவராஜ்குமார் நடித்திருந்தார். தமிழிலும் வீரப்பனின் கதையை மையமாக வைத்து படங்கள், தொலைக்காட்சி தொடர்கள் கூட எடுக்கப்பட்டன. 2002ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 25ஆம் தேதி கர்நாடக முன்னாள் அமைச்சர் நாகப்பாவை கடத்தினார் வீரப்பன். சிறையில் இருந்த கொளத்தூர் மணியை தூதராக அனுப்ப வேண்டும் என்று கேசட் மூலம் 2 மாநில அரசுகளுக்கும் கோரிக்கை வைத்தார். அப்போது கொளத்தூர் மணி கர்நாடக சிறையில் இருந்த நிலையில் அவருக்கு ஜாமீன் வழங்க நீதிமன்றம் தாமதிப்பதாக கூறியது அம்மாநில அரசு. நாகப்பா கடத்தப்பட்டு 106 நாட்கள் ஆன நிலையில் வீரப்பனிடமிருந்து மற்றொரு கேசட் வந்தது. அதில் அதிரடிப்படை தம் மீது நடத்திய தாக்குதலில் எதிர்பாராத விதமாக நாகப்பா காயமடைந்ததாகவும் அதனால் செங்கடி வனப்பகுதியில் அவரை விட்டுவிட்டு தாம் தப்பிவிட்டதாகவும் கூறப்பட்டிருந்தது. 2 நாள் தேடுதல் வேட்டைக்கு பின்னர் நாகப்பா சடலமாக மீட்கப்பட்டார்.
அவரை வீரப்பன் தான் கொலை செய்ததாக தமிழக அதிரடிப்படை தலைவர் தேவாரம் குற்றம் சாட்டினார். ஆனால் தன் மீதான குற்றச்சாட்டை மறுத்த வீரப்பன் நாகப்பாவின் மரணத்திற்கு அதிரடிப்படையே காரணம் என்று கேசட் மூலம் தெரிவித்தார். வீரப்பன் ஒரு காட்டுமிராண்டி, கொலைகாரன், ஈவு இரக்கம் இல்லாதவன் என்ற கருத்துக்கள் இருந்த அதே சமயம் நக்கீரன் கோபால் வெளியிட்ட வீடியோக்கள் வீரப்பனுக்கு வேறொரு முகத்தையும் கொடுத்தன. பக்கம் சும்மா கிட்ட விடுதா மழைக்கு கூட பள்ளி பக்கம் ஒதுங்காத வீரப்பன் தனது 20 வயதில் ஆசிரியர் ஒருவரை வைத்து பாடம் கற்றாராம். நாளிதழ்கள் படித்து உலக நடப்புகளை தெரிந்து கொள்ளவும் வானொலியில் நாள்தோறும் செய்திகள் கேட்கவும் அவர் தவறியதில்லை. நடனமாடுவதில் விருப்பம் கொண்டிருந்த அவர் ஒரு நாட்டு மருத்துவராகவும் இருந்துள்ளார். ஆண்டு ஜூன் 11 வீரப்பனை பிடிப்பதற்காக சிறப்பு அதிரடிப்படையை அமைக்க உத்தரவிட்டார் அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா. இந்த அதிரடிப்படையின் தலைவராக விஜயகுமார் IPS நியமிக்கப்பட்டார். சந்தன கடத்தல் வீரப்பன் பற்றிய தகவல்களை திரட்டத் தொடங்கியவர் வீரப்பனுக்கு கண்ணில் பிரச்சனை ஏற்பட்டிருப்பதை தெரிந்து கொண்டார். வீரப்பன் தேடுதல் வேட்டை குழுவிற்குள் போலீஸ்காரரான வெள்ளைத்துறை என்பவரை இணைத்துக் கொண்டார். வீரப்பனின் பலம் காட்டுக்குள்தான் என்பதால் காட்டுக்கு வெளியே அவரை அழைத்து வருவதற்கான ஏற்பாடுகள் முடுக்கிவிடப்பட்டன. இந்த ஆபரேஷனுக்கு குக்கூன் என்று பெயரிடப்பட்டது. 2004 ஆண்டு அக்டோபர் 18 கண்புரை அறுவை சிகிச்சைக்காக வீரப்பனை சேலம் அழைத்துச் செல்ல அவரது கூட்டாளிகள் முடிவு செய்தனர். இதற்காகவே காத்திருந்த அதிரடிப்படை ஆம்புலன்ஸை ஏற்பாடு செய்து அதன் ஓட்டுநராக சரவணன் என்ற போலீஸ்காரரை அனுப்பி வைத்தது. யாருக்கும் அடையாளம் தெரியக்கூடாது என்பதற்காக மீசையை ட்ரிம் செய்து வெண்ணிற உடையில் சாதாரண மனிதரைப் போல ஆம்புலன்ஸில் வந்தார் வீரப்பன். குறிப்பிட்ட இடம் வந்ததும் ஆம்புலன்ஸை நிறுத்திவிட்டு போலீஸ்காரர்கள் ஓட்டம் பிடித்தனர். நிலைமையை உணர்ந்த வீரப்பனும் அவரது கூட்டாளிகளும் துப்பாக்கியால் சுடத் தொடங்கினார்கள். விஜயகுமாரின் படையும் பதிலுக்கு சரமாரியாக சுட்டது. 3 நிமிடங்கள் இடைவிடாது நடந்த துப்பாக்கிச் சண்டையில் மொத்தம் 340 ரவுண்டு குண்டுகள் முழங்கி தீர்த்தன. 2 குண்டுகள் வீரப்பனின் உடலை பதம் பார்க்க அவர் சரிந்து விழுந்தார். 1960களில் பிரான்ஸ் அதிபர் சார்லஸ் டி காலேவின் காரை நோக்கி 140 குண்டுகள் சுடப்பட்டாலும் அவற்றில் 7 குண்டுகள் மட்டுமே காரை துளைத்தன என எப்போதோ படித்தது தமக்கு நினைவுக்கு வந்ததாக வீரப்பன் பற்றிய சேசிங் தி பிரிகேட்ஸ் என்ற தமது புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ளார் விஜயகுமார். ஆனால் வீரப்பன் நேருக்கு நேர் சுட்டுக் கொல்லப்படவில்லை என்றும் அவர் மருத்துவமனைக்கு புறப்படுவதற்கு முன்பாகவே கூட்டத்தில் இருந்த உளவாளி மோரில் விஷம் கலந்து கொடுத்ததாகவும் அதில் மரணமடைந்த நிலையில் வீரப்பனின் சடலத்தைத்தான் போலீஸ் சுட்டதாகவும் ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த குற்றச்சாட்டை வீரப்பனின் மனைவி முத்துலட்சுமியும் முன்வைத்தார். நிச்சயமாக எதிர்மறையாகத்தான் வீரப்பனை அனைவரும் உணர்ந்திருப்பார்கள். ஆனால் வீரப்பன் வாழ்ந்த காட்டிற்கு அருகே இருக்கும் கிராம மக்களோ தங்களின் காவல் தெய்வமாகத்தான் வீரப்பனை பார்க்கிறார்கள். செல்வந்தர்களிடமிருந்து பணத்தை களவாடி ஏழை எளியவர்களுக்கு வாரி வழங்கும் நவீனகால ராபின்ஹுட் தான் வீரப்பன் என்கிறார்கள் சத்தியமங்கலம் காட்டை சுற்றியுள்ள கிராமவாசிகள். வீரப்பன் ஒரு கொலையாளி என்கிறது சட்டம். வீரப்பன் ஒரு கொடையாளி என்கிறார்கள் ஊர் மக்கள். இரண்டுமே உண்மைதான் என்கிறார்கள் வீரப்பன் வாழ்க்கையை ஆய்வு செய்த எழுத்தாளர்கள். என்ன அழிக்கிறது பல்லாயிரக்கணக்கான பொய்யை பேசுவாங்க. அதுக்கு மேலே நான் எத்தனையோ நாடகம் போட்டு அவங்களை ஒழிச்சுக்கிட்டுவேன். இது என்னுடைய சிந்தையில் உண்டு. ஆனால் ஒரு உண்மையான ஒரு பொது மனுஷனுக்கு என் உயிரியே கொடுத்து காப்பாற்றுவேன். இது ரெண்டும் என்கிட்ட உண்டு.